நாம எல்லாரும் மொழி எதுக்குன்னு கேட்டா பேசுறதுக்கு பழகுறதுக்குன்னு சொல்லுவோம். ஆனா அது மட்டும் இல்ல, மொழி ஒரு பயங்கரமான அரசியல் ஆயுதம். இன்னைக்கு இந்த மொழி கல்வி இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அரசியலை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு அரசாங்கம் திடீர்னு ஒரு குழந்தையோட கிளாஸ் ரூம்ல மொழிய மாத்துதுன்னு வைங்க. இத நாம வெறும் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கணுமா, இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய அதிகார விளையாட்டு ஏதாச்சும் இருக்கா? முதல்ல மொழி எப்படி ஒரு ஆயுதமா மத்த கலாச்சாரங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சில வரலாற்று உதாரணங்களோட பார்க்கலாம். பிரிட்டிஷ் ராஜ்யத்தோட காலத்துக்கு போவோம். அவங்களோட மொழிக் கொள்கை எதுக்கு வந்துச்சு? சும்மா நிர்வாக வசதிக்காக மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு இந்த ஒரு வரிய போதும். தோற்றத்துல இந்தியரா இருக்கணும், ஆனா சிந்தனையில ஆங்கிலேயரா இருக்கணும்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறது. இந்த பாலிசி ஒரு தெளிவான ஏற்றத்தாழ்வை உருவாக்குச்சு. அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பவர், பெரிய வேலை, மத்த உள்ளூர் மொழியெல்லாம் வீட்ல பேசிக்கிறதுக்கு மட்டும்தான்னு ஆக்கிட்டாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? பெத்தவங்க தன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக அவங்க தாய்மொழியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த காலனி மொழியை கத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மொழிக் கொள்கையோட மிக கொடூரமான பக்கத்தை நாம பார்க்கணும்னா, கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கால இருந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸுக்கு போகணும். அங்க பூர்வக்குடி குழந்தைங்கள அவங்க குடும்பத்திலிருந்து பிரிச்சு அவங்க மொழியையும் கலாச்சாரத்தையும் மொத்தமா அழிக்கிற வேலை நடந்தது. அந்த பள்ளிகளோட தாரக மந்திரமே இதுதான். பாருங்க, அவங்களோட நோக்கம் எவ்வளோ வன்முறையானதுன்னு இதிலே தெரியுது. தாய்மொழியில பேசினா அடி, உத, பாரம்பரிய உடைகள், அடையாளங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. இதனால ஏற்பட்ட வலி தலைமுறை தலைமுறையா தொடரக்கூடிய ஒரு ஆழமான மனக்காயம். இது ஒரு மரத்தோட ஆணிவேரிய வெட்டி எறியறதுக்கு சமம் இல்லையா? இந்த மாதிரி அடக்குமுறை வெறும் காலனி ஆட்சிகளுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. சோவியத் யூனியன்லயும் இதே கதை தான். அங்க ரஷ்ய மொழியே பெரிய மொழின்னு சொல்லி மத்த குடியரசுகள் மேல திணிச்சாங்க. மத்த எல்லா மொழிகளும் ரெண்டாம் பட்சம்தான். சரி, மொழி எப்போதுமே அழிக்கிற ஆயுதமா மட்டும்தான் இருக்குமா? இல்ல, சில நேரத்துல அதுவே ஒரு தற்காப்பு கேடயமாவும் மாறும். வாங்க, அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்தியால மொழியும் அரசியலும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. இந்திய தேசத்தோட ஒரே மொழி ஆக்கணும்னு முயற்சி நடந்தப்போ அதுக்கு எதிரா குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போராட்ட வரலாறே இருக்கு. 1965ல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஏதோ ஒரு சாதாரண மாணவர் போராட்டம் இல்ல. அது ஒரு மாநிலத்தோட மொழி உரிமையை காப்பாத்த நடந்த ஒரு பெரிய மக்கள் எழுச்சி. இந்த ரெண்டு பாலிசிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. மூமொழி கொள்கை கேட்கறதுக்கு நல்லா சமநிலையா தான் தெரியும். ஆனா நிறைய மாநிலங்கள் இதை இந்தி திணிப்போட ஒரு வடிவமா தான் பாக்குறாங்க. இதனால தான் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் தங்களோட தனிப்பட்ட அடையாளத்தை காப்பாத்திக்க இருமொழிக் கொள்கைங்கிற கேடயத்தை ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நவீன காலத்துக்கு வருவோம். இந்த காலத்துல மொழி எப்படி ஒரு நுட்பமான கருவியா, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லப்படுற செல்வாக்குக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு பிரான்ஸோட லா பிராங்கோஃபோனி நெட்வொர்க்கை எடுத்துக்கலாம். இது வெறும் ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராமா இல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஃபாரின் பாலிசியா? ஆமா, பிரெஞ்சு கத்துக்கிட்டா வேலை கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், பாரிஸுக்கே போகலாம். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. என்ன நடக்குது? இந்த அழுத்தத்தினால ஆப்பிரிக்கால இருக்கிற பல உள்ளூர் மொழிகள் மெதுவா அழிஞ்சிட்டு வருது. இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. ஒருத்தருக்கு சாஃப்ட் பவரா தெரியுது, இன்னொருத்தருக்கு ஒரு சாஃப்ட் எரேசரா, அதாவது மெதுவான அழித்தொழிப்பா மாறுது. சீனால சின்ஜியாங், டிபெத் மாதிரியான பகுதிகள்ல மாண்டரின் மொழியை பரப்புறதுக்கு பின்னால என்ன இருக்கு? அது வெறும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டமா? மனித உரிமை அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, அங்க உய்குர், திபெத்திய பள்ளிகளை குறைச்சிட்டு மாண்டரின் மொழி பள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு சொல்லுது. அப்போ இதுக்கு பின்னால வெறும் கல்வி முன்னேற்றம் மட்டும்தானா, இல்ல தேசிய அடையாளத்தை ஒரே மாதிரி மாத்திர முயற்சியும் இருக்கான்னு ஒரு கேள்வி எழும்புது. ஒரு மொழியோட அரசியல் அர்த்தம் எவ்ளோ வேகமா மாறுங்கிறதுக்கு உக்ரைன் ஒரு சரியான உதாரணம். போருக்கு பிறகு ரஷ்ய மொழி பலருக்கு அது வெறும் பேசுறதுக்கான ஒரு மொழி இல்ல. சிலருக்கு அது தாய்மொழியா இருக்கலாம், ஆனா பலருக்கு அது இப்போ ஆக்கிரமிப்பின் மொழி. இந்த மாற்றம் எவ்ளோ ஆபத்தானதுன்னா, ரஷ்ய மொழி பேசுறவங்க எல்லாரும் ரஷ்ய ஆதரவாளர்கள்னு முத்திரை குத்தப்படுற ஆபாயமும் இருக்கு. சரி, ஒரு குடிமகனா, ஒரு பெற்றோரா நம்ம முன்னாடி ஒரு புது மொழி கொள்கை வருது. அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நிஜமாவே கல்விக்காகவா இல்ல அதிகாரத்துக்காகவா? உங்களுக்காகவே இதோ ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். இந்த கேள்விகளை நீங்களே கேட்டு பாருங்க. 1. இந்த கொள்கைக்கு பின்னால ஏதாவது ரிசர்ச் பண்ணி அதை வெளியிட்டாங்களா? 2. ஒரு பைலட் ப்ரோக்ராம் நடத்தி அதோட முடிவுகளை சொன்னாங்களா? 3. டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க காசு ஒதுக்க தெளிவான திட்டம் இருக்கா? 4. சிறுபான்மையினருக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? 5. பெத்தவங்க கிட்டயும் லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயும் கருத்து கேட்டாங்களா? ரொம்ப முக்கியமா 6. இந்த அறிவிப்புக்கும் எலெக்ஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கடைசியா,
7 இது ஒரே ஒரு குறிப்பிட்ட குரூப்போட மொழிய மட்டும் தூக்கி பிடிக்குதா? இந்த கேள்விகளுக்கான உங்க பதில்கள் அந்த பாலிசியோட உண்மையான முகத்தை காட்டிடும். பாருங்க, முறையான கலந்தாய்வு, ஆராய்ச்சி இதுக்கெல்லாம் பதில் ஆமா அப்படின்னு வந்தா அது பெரும்பாலும் கல்வி சம்பந்தப்பட்டது. அதுவே திடீர்னு அறிவிக்கிறாங்க, எலெக்ஷன் நேரத்துல வருதுன்னா அப்போ அதோட நோக்கம் பெரும்பாலும் அரசியல் தான். சில சமயம் இது ரெண்டும் கலந்தும் இருக்கலாம். சரி, இவ்வளோ கொள்கைகள், அரசியல் விளையாட்டுகள், வரலாற்று போராட்டங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல யார் இருக்காங்கிறத நாம மறந்துடவே கூடாது. இது கொஞ்சம் கஷ்டமான உண்மைதான். இந்த அதிகார போட்டியோட முதல் பாதிப்பு உணருது யாரு? அரசியல்வாதியோ அதிகாரியோ இல்ல, அது தன்னோட தாய்மொழியில பேச பயந்துகிட்டு 3வது கிளாஸ்ல அமைதியா உட்கார்ந்திருக்கிற ஒரு குழந்தை. கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு மொழி வகுப்பறையில பாடம் கத்துக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் அந்த குழந்தை மட்டும்தானா? இல்ல அந்த அரசாங்கமும் அங்க தன்னோட சொந்த கதையையும் அதிகாரத்தையும் எழுதிட்டு இருக்கா?